Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class la enna discuss pannona chapter 10 flow of controls. So in the flow of controls la first statements na enna paatha correct ah and the introduction la and the CPP program la enna concept use panna poram first and the 9th chapter la paatho. Okay, and the operators and then variables, data types, declaration format இதெல்லாமே 9th chapter 10th chapter la தான் நம்ம என்ன flow of control and then மீதி உள்ள அதாவது பேலன்ஸ் இருக்க அத்தனை கான்செப்ட் இந்த சாப்டர்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த சாப்டர்ஸ்லேருந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங் எல்லாம் என்ன செய்யுது வருது. பப்ளிக் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 10 ப்ரோக்ராம்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிபிபி ப்ரோக்ராம். ஓகே flow of controls. இந்த flow of controlsல first என்ன பார்த்தோம்னா statements. There are two types of statement, one null statements and then compound statements. Null statementsனா என்னது, எம்டியா இருக்கிறதா என்ன சொல்லியிருக்காங்க, null statements. And then compound statements, so many statements, அதாவது ஒரு conditions, a particular condition execute and then related ஆன statements இருந்தனா அதுக்கு பேர் வந்து compound statements. Okay, then selection. இந்த statements நம்ம என்ன பண்ணோம்னா 3 types of டைப் பண்ணியிருக்காங்க, அதை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செலெக்ஷன், இட்ரேஷன் அண்ட் லூப்பிங். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செலெக்ஷன். அதில் என்னது பார்த்தோம், இஃப் அண்ட் தென் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஓகே, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு கண்டிஷன்ஸ் அண்ட் தென் the condition is true, the statement will be executed. Otherwise statement அதாவது அந்த லூப் அந்த curly braces தாண்டி அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் நமக்கு வந்துரும், ப்ரோக்ராமை விட்டே வந்துரும். Then second one is if else statement. So in the if else statement is same as the if statement but false அந்த பிளாக்கு என்ன செய்யிருப்பாங்க, டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க. if condition and then condition true, the true block will be executed, otherwise the false will be executed. இதுதான் என்னது if else statement. and then nested if else statement. nested if else னா என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளாடி இந்த if else ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளாடி இன்னும் ஒரு if else ஸ்டேட்மெண்ட் வரதான் என்னது nested if statement. இது there are 3 types. அந்த nested if statementலயே 3 types இருக்கு. nested if else statement and then அதாவது first ஒன்லயே ஒரு if and then நிறைய else if வரும். same as the second typeல என்ன வரும், only one 2 or 3 if statement, only one else statement வரலாம். then third one is many if statement and then many else statement. so there are 3 types of nested if else statement பார்த்தோம். ஓகே, then switch case பார்த்தோம். இந்த switch caseல first என்னது, அந்த switchல conditions and conditions கொடுத்து எந்த கேஸ் நமக்கு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த கேஸில் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் கேஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் n equal to 4 இல்லைன்னா n equal to 5 ஏதோ குரூப் ஆஃப் நம்பர்ஸ், குரூப் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் அந்த யூசர் வந்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாங்களோ, எந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த நம்பருக்கு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதில் உள்ள சிண்டெக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன், திஸ் இஸ் ஏ கண்டிஷன்ஸ் அண்ட் தென் curly braces open case. so many cases என்ன செய்யலாம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ஸ் 1. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 இஸ் த சண்டே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சண்டேன்னு கொடுக்கலாம். தென் பிரேக். இப்போ n equal to 10 7 கொடுக்கலாம். ஓகே, இப்போ 7 கேசஸ் இருக்கும். இந்த யூசர் வந்து என்ன கேஸ் கிளிக் பண்ணாங்களோ அந்த கேஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்னது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ள ஆப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் 1, தென் இந்த கான்ஸ்டன்ட் 1 கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட். அண்ட் தென் அதர்வைஸ் அந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ், அந்த கேஸ் நம்பர்ஸ் வேறு இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு போகும். அதர்வைஸ் அதுவும் பிரேக், சப்போஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். ஸோ மெனி கேசஸ் வி கேன் டிக்ளேர்ட். அண்ட் தென் அந்த கான்செப்ட் எல்லாமே எதுவுமே நம்ம டிக்ளரேஷன் பண்ணலைன்னா எது எக்ஸிக்யூட் ஆகும், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் க்ளோஸ் ஃபார் த ஸ்விட்ச் கேஸ். ஓகே, இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம். தென் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த if else ஸ்டேட்மெண்ட்ஸில் if else ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்விட்ச் கேஸ்க்கு என்னெல்லாம் ஒரு 5 or 6 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த if else ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிரஷனில் ஃபர்ஸ்ட் if else ஸ்டேட்மெண்ட்டில் if கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் தான் என்னது எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்டே என்னது அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணிட்டு தான் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸு நமக்கு என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் யூ கேன்
check for the expression and then conditions is true, true block will be executed, false or otherwise the false block will be executed. This is if else statement. Then switch case is first நீங்கள் ஒரு conditions கொடுப்பீங்க, அந்த conditions எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நமக்கு என்ன செய்யும் எக்ஸிக்யூட் ஆகும். So first one is expression and then multiple statements for choices. If else statementல என்ன இருக்கும்னா multiple choices இருக்கும். Same as the switch case la single expression for multiple choices. For conditions, so multiple conditions, multiple choices irko. If else and then switch case la enna irko only one expression da irko ana so many cases irko and the expression irko adha inga multiple choices. And then third one logical expression is called then if else statement. Then check only for equality. என்ன செய்யணும் switch caseல 1 by 1 சீக்வென்ஸா என்ன செய்யும் நமக்கு செக் பண்ணணும். யூஸ் அது ஏதோ ஒரு நம்பர் 4 or 6 இப்போ 1 by 1 செக் பண்ணணும். சீக்வென்ஸா செக் பண்ணது என்னது switch case. And then if else statementல all data will be executed. All data types என்னது இன்டிஜரா இருக்கலாம், boolean and then float, character இதெல்லாமே டிக்ளரேஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். Same as the switch case la only character and integer, then not declare for the floating point. Okay, and then sequence expression, this is the sequence one by one namakku endu execute pannakada in the sequence expression. So this is the difference between for the if else and then switch case. Then next concept enna irukna nested if. Nested switch adhaadu nama if else la nested if else பார்த்தது மாதிரியே same as the switch கேஸ்லையும் என்ன இருக்கும்னா nested switch இருக்கு. இப்போ nested switch ஒரு switch கண்டிஷன்ஸ்குள்ளாடி another switch கான்செப்ட் யூஸ் பண்ணதான் என்னது nested switch case. Okay, check in your book page number turn the page number 162 and then 63. அதுலயே என்ன செய்திருக்காங்கன்னா எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க, அதாவது சிண்டெக்ஸ் and then explanation. Nested switch, when a switch is a part of a statement sequence of another switch. அப்போ first நீங்க டிக்ளரேஷன் பண்ணும்போதே ஒரு switch statement இருக்கும், then அதுக்கு உள்ளாடி inside for the switch another ஒரு switch statement என்ன பண்ணிருப்பாங்க டிக்ளரேஷன் பண்ணி. This is called a nested switch statement. The inner switch is and then outer switch constants may or may not be the same. Suppose inner switchலையும் outer switchலையும் இருக்க switchல இருக்க கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னது நீங்க கொடுக்குது அந்த வேல்யூ என்ன கான்ஸ்டன்ட் கொடுக்குறீங்களோ அது என்ன ஆகலாம் சேமா இருக்கலாம். Then அது syntax is the switch expression, then case constant ones and then statements, then break. Then another switch case. Okay, nested switch na in so many switch statement நம்ம என்ன பண்ணலாம் டிக்ளரேஷன் பண்ணலாம். then case constant one and then statements, then same as the case 2. இப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த switch case statement எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி சிண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. then same as the value ஒரு எக்ஸாம்பிள் program to check for 0 or non-zero and odd or even using nested switch. Then same way for the declaration part and then only one variable declared a is equal to 8, the number is என்னது 8. then a நாலே என்ன வரும்னா நமக்கு switchல a அந்த constant expression, then case 1 ஆனதுனா the number is 0, break and then இந்த conditions கொடுத்திருக்காங்க. the number is 8, the number is non-zero integer. இப்போ நீங்க கொடுக்குற அந்த conditions ஓகே ஆயிருந்தனா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், அதர்வைஸ் அதர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் பிரேக் கொடுத்துருக்காங்க, தென் பிரேக் முடிச்சோடனே எக்ஸிஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் கால்ட் என்னது நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். டூ டைப்ஸ்னா ஃபர்ஸ்ட் இஃப் அண்ட் தென் இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் அண்ட் தென் switch case and then nested switch பார்த்தோம். ஓகே, அந்த பார்ட் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் என்னதுன்னா இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது லூப்பிங். இட்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் நேம் அனதர் நேம் தான் என்னது லூப்பிங். ஸோ லூப்பிங்னா ஒரு கண்டிஷன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் ஃபால்ஸ் ஆயிருந்தா another ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். தென் இந்த இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னதுன்னா லூப்பிங். இப்போ லூப்பிங்னா என்னதுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ்
எப்போ ட்ரூ ஆகுதோ அந்த எவ்வளோ டைம் ஆனாலும் அது என்ன செய்யும் நமக்கு ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ ட்ரூவாக வருதோ அது வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் என்ன ஆகும், ரிப்பீட் அந்த ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகியது வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகியது வரைக்கும் என்ன ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகியது தான் என்னது லூப்பிங் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் another name is looping. The looping there are three types. One is for loop and then while and then do while loop. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா for loop. இந்த for loopல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கும்னா ஒவ்வொரு அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், இனிஷியல் பண்ணணும் அண்ட் தென் டெஸ்ட் கண்டிஷன் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கண்டிஷன் எது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் எக்ஸிக்யூட். அந்த கண்டிஷன்ஸ் ஓகேனா அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ஃபோர்த் பார்ட், த பாடி ஆஃப் த லூப். ஃபர்ஸ்ட் ஒன் இனிஷியல் அண்ட் தென் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் பாடி ஆஃப் த லூப். இந்த 4 பார்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபார் லூப் அண்ட் தென் while லூப் அண்ட் தென் do while லூப்பில் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் இஸ் சிண்டெக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். சேம் அஸ் த ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் ஃபார் த லூப்பிங் கான்செப்ட். நம்ம பர்டிகுலர் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ஓகே ஆகியது வரைக்கும் அந்த லூப்பிங் என்ன ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் இஸ் ஃபார் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம கண்டிஷன்ஸ் தான் இங்கே கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு கேப்பில் என்ன வரும், செமிகாலன். நீங்கள் கமா போட்டிங்கன்னா என்ன ஆகும், எரர் காமிக்கும். இது வந்து சிண்டெக்ஸ் எரர் காமிச்சு நம்ம ரிசல்ட் வராது, அவுட்புட் வராது. ஸோ இந்த கேப்ல எல்லாம் என்ன வரும், செமிகாலன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் அப்டேட். என்ன அப்டேட் பண்ணணும், மைனஸ் அந்த கொடுத்துருக்க அந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுமா இல்லைன்னா மைனஸ் பண்ணணுமா கூடிய அந்த அப்டேட் எக்ஸ்பிரஷன் இங்கே என்ன செய்யணும், நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ this is the for loop and then curly braces open and then statement 1 statement 2 then in the curly braces நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னது அந்த லூப்பை விட்டு எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த சேம் அந்த சிண்டெக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்மால் எக்ஸாம்பிள். For the first is the header file hash include iostream and then namespace and then main function into main of. so int கொடுத்ததுனால நம்ம என்ன தான் கொடுக்கணும், இன்டிஜர் தான் டிக்ளரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்லி ஒன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஐ. தென் ஃபார் லூப் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 தென் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் அப்டேட் வேல்யூ என்னது ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 பிலோ வரைக்கும் நமக்கு என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எவ்வளோ டைம்ஸ், 10 டைம்ஸ் நமக்கு அந்த லூப்பிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், அதாவது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தென் see out value of I first வரைக்கும் repeat check பண்ணும்போது 0, the value of I is 0. எண்டில் என்னது, next line first line execute பண்ணிட்டு next அந்த conditions check பண்ணும்போது அந்த output வந்து next lineல வரணும். so எண்டில் then second time அந்த loop வந்து என்ன செய்யும், இங்கே repeat ஆகும் for I plus plus, but 0 plus 1 is equal to 1. but the value of I is 1. அப்படியே என்ன செய்யும்னா ஒரு 9 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகிட்டு லாஸ்ட்டில் 10 ஆகும்போது இங்கே கண்டிஷன்ஸ் என்ன ஆகும், ஃபால்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸை விட்டு அந்த லூப்பை விட்டு எக்ஸிஸ்ட் ஆகி நமக்கு என்ன செய்யும், ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வரும். இந்த அவுட்புட் என்ன வரும்னா த வேல்யூ ஆஃப் ஐ 0 அண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 1 அப் டு 9 வரைக்கும் வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்னதுன்னா ஃபார் லூப். தென் டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 163. அந்த ஃபார் லூப்பில் உள்ள சிண்டெக்ஸ் அண்ட் தென் அந்த ஃப்ளோ சார்ட் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக டிக்ளரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, த ஃபார் லூப் இஸ் த ஈஸியஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் விச் அலோவ்ஸ் கோட் டு எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்லி. அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகுது வரைக்கும் ரிப்பீட் ஆகும். இட் கண்டெய்ன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், initialization and then conditions and then update expression separated by semicolon, comma போடக்கூடாது, semicolon. so this is the for loop. then அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் இனிஷியல் வேல்யூ எல்லாமே மல்டிபிள் டேட்டாவிலே நம்ம என்ன செய்யலாம், டிக்ளரேஷன் பண்ணலாம். தென் அந்த ஆப்ஷனல் எக்ஸ்பிரஷனும் இருக்குது. there are 2 ஆப்ஷனல், கேஸ் 1 கேஸ் 2ன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் வே அந்த எக்ஸ்பிரஷனையும் சேஞ்ச் பண்ணி அதில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன்னா என்ன ஆகும்னா
ஃபார் இந்த இனிஷியல் கொடுக்க மாட்டாங்க, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன் மட்டும் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. கேஸ் 1. சேம் வே செகண்ட் கேஸில் இதுவும் இது, அதாவது இனிஷியல் கொடுத்துக்கலாம், சப்போஸ் டெஸ்ட் கொடுக்கலாம், தென் அப்டேட் அந்த வேல்யூ டிக்ளரேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த வேலையும் நம்ம ஃபார் லூப் என்ன பண்ணலாம், டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு யூசர் வந்து கோடிங் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப். கிளியராக? இது இம்பார்ட்டன்ட், மெயினாக 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் த ஹெட்டிங் அண்ட் தென் டெஃபினிஷன் அண்ட் தென் சிண்டெக்ஸ், அந்த சிண்டெக்ஸில் உள்ள அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ சார்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் தென் அவுட்புட், இவ்வளோ எழுதுனா தான் 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சேம் அஸ் சிண்டெக்ஸ் எழுதும்போது செப்பரேட்டட் பாக்ஸ் போடணும், அப்போ தான் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஒயில் அண்ட் தென் டூ ஒயில் லூப்பை நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.